சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது வந்துட்டு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே மனக்குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோகனாவும் மலரும் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுட்டு வந்துடணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போய், இங்கே பாருங்க ஆண்டி, அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற குழந்தை திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது ஆண்டி. அந்த குழந்தைய பார்த்தாவே சேது மாமா ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அந்த குழந்தை இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சேது மாமா என் கூட சேர்ந்து வாழவே மாட்டார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ கவலையே படாத, இனிமேல் அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, இந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வரும், இந்த குழந்தைய எப்படியாவது கடத்தணும் அப்படின்னு பிளானை போட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு, மலர், நம்ம மோகனா அப்படின்னு எல்லாருமே நம்ம அந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நர்ஸ் கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நர்ஸும் குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள ஒரு வார்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஊசி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவும், அந்த சமயம் பார்த்து அந்த பாட்டி அந்த குழந்தைய தூக்கி தன்னோட பேக்கில் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோவில் ஏறி உக்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நர்ஸ் இருந்துட்டு ஊசி எடுத்துட்டு குழந்தைகிட்ட வந்தால் குழந்தைய காணோன்னதுமே அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடின உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு வெளியே வந்து மோகனா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, குழந்தைய நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்கவும், இங்கே பாருமா, நீ தானே குழந்தைய வாங்கிட்டு போன. இல்லை சார், குழந்தைய உள்ளே காணோம், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். என்னம்மா இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசலாம், எங்கள் குழந்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக நம்ம கருப்பு பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நர்ஸ். இங்கே பாருங்கள் சார், குழந்தைய உள்ளே வச்சுட்டு நான் இது ஊசி எடுத்துகிட்டு வரலான் தான் சார் போனேன், அதுக்குள்ளே குழந்தைய காணோம் சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சேது இங்கே பாரு சேது, குழந்தைய காணுமா சேது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் குழந்தைய ஊசி போகிறதுக்காக கூட்டிகிட்டு போன இடத்துல குழந்தைய காணணும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது சேது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் எங்கேயே தேடியும் குழந்தைய கிடைக்காம எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாக, இது எல்லாமே அந்த தமிழ்ச்செல்வியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்வியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சேதுவும் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசின உடனே, இங்கே பாருடி, என் குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடி, நீ தானே பிளான் போட்டு என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சுட்ட, என் குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க, என் குழந்தைய காணுமா, என் குழந்தைய என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சேது தமிழ்ச்செல்வி கிட்ட குழந்தை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்ப எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு கருப்பை கூட்டிக்கிட்டு திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. இந்த பக்கம் தன்னோட குழந்தைய காணும்னு தமிழ்ச்செல்வி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க பண்ண ஒரே ஒரு தப்பால இப்ப பாத்தீங்களா, என் குழந்தைய எங்கேயோ தொலைச்சிட்டாங்க, இப்ப என் குழந்தை மட்டும் கிடைக்கல, உங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், அடியே தமிழ்ச்செல்வி, இங்க பாருடி, உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணுன்றதுக்காக தாண்டி இப்படி எல்லாம் பண்ண, ஆனா இப்படி பண்ணதுனால இப்படியெல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி, கோவப்படாதே, நீங்க என் கூட பேசவே பேசாதீங்க, உங்க மேல நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன், முதல்ல இங்கிருந்து போங்க, என் முகத்திலேயே முழிச்சிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா நம்ம அப்பத்தாவை கண்டபடி பேசி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. நம்ம அப்பத்தாவும் வெளியே வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வசந்தி கிட்ட, இங்கே பாரு வசந்தி, நான் ஒன்றும் வேணும்னே இது எல்லாத்தையும் பண்ணலையே, இங்கே பாரு வசந்தி, இந்த 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழும் தானே நினச்சேன், ஆனால் எதுக்காக தமிழ்ச்செல்வி இதை புரிஞ்சுக்காம என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவா, இங்கே பாருங்கம்மா, குழந்தை முகத்தை பார்க்காம கூட நீங்கள் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அந்த குழந்தை பாலுக்கு ஏங்கி தன்னோட அம்மாவை தேடி
எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அந்த குழந்தைய பற்றியாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் நம்ம பாட்டி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுவும் கருப்பும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதாவது ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போகிறதுக்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தோம், அந்த குழந்தைய காணும்னு வந்து சொல்கிறீங்க, எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாக அந்த மேனேஜர் கிட்ட பேசவும், இங்கே பாருங்கள் சார், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, ஏன் இதை முன்னாடியே விசாரித்து இந்த தப்பு நடக்காத மாதிரி பண்ண மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என்ன சார் பண்ணுறது, என்ன தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணுவோம், சரிங்க சார் நாங்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறோம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதெல்லாம் தெரியுது. நம்ம அதாவது சேதுவோட குழந்தைய ஒரு பாட்டிமா ஒரு கூடைக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போகிறதையும், கூடைக்குள்ளே இருந்து கூடையை தூக்கிக்கிட்டு வெளியே போகிறதும், வெளியே போய் ஆட்டோவில் ஏறுறதுமா எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு சேது இருந்துட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்னோட குழந்தைய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல இந்த பாட்டிமா என்னோட குழந்தைய திருடிட்டு போயிருக்காங்க, இந்த குழந்தைய எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் போலீஸும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம சேதுவும் அங்கங்கே அலைஞ்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கேள்வியை மட்டும் பிடிச்சா கண்டிப்பாக அந்த கேள்வியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் அந்த பாட்டிமாவை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் நம்ம பாட்டிமா ஒரு குழந்தைய ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதாவது ஈஸ்வரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன், இந்த குழந்தைய நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரியும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே ஐஸ்வர்யா, அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், இந்த குழந்தைய கடத்திட்டு அந்த அம்மா போயிட்டாங்களாம், இப்போது சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்காங்க, இப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, இனிமேல் அந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, அந்த குழந்தைய போட்டு தள்ளிட சொல்லுங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பேசவும், என்ன ஐஸ்வர்யா, இது ஒரு பிஞ்சு உயிர் ஐஸ்வர்யா, அதை நம்ம கொண்டுங்கன்னா கண்டிப்பாக அந்த பாவம் நம்ம சும்மா விடவே விடாது, இந்த ஒரு பாவத்தை மட்டும் நம்ம பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆண்டி பண்ண சொல்கிறீங்க, இங்கே பாருங்க ஆண்டி, அந்த குழந்தை மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் கண்டிப்பாக சேது மாமா என்னை ஏற்றுக்கவே மாட்டார், அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், இந்த சொத்து எல்லாமே நம்ம பேரில் மாற்றி இந்த வீட்டையே நம்ம ஆளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய மட்டும் விட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது, அந்த குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா எப்பயோ ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சொத்துல பங்கு கேட்காதுன்னு என்ன நிச்சயம்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பா அம்மா இவங்க தான்னு சொல்லிட்டு எப்படி தெரியும், கண்டிப்பாக தெரியாது, இப்படி ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா கிட்ட, இங்கே பாருங்கள் பாட்டிமா, அந்த குழந்தையே கொஞ்ச நேரம் நீங்களே வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுமா, குழந்தை நிறைய நேரம் என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன், கண்டிப்பாக இன்னாரும் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் தானும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கருப்புக்கு கால் பண்ணி, அண்ணா என்னென்ன ஆச்சு, என் குழந்தை கிடச்சதா இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி, நாங்களும் எங்கேயோ தேடிக்கிட்டு தாம்மா இருக்கோம், ஆனால் குழந்தை கிடச்ச பாடு இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது, குழந்தைக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ நினச்சாவே மனசெல்லாம் பதறுதுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணன், என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, இங்கே பாருங்கண்ணே, குழந்தை கிடச்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கண்ணே, இனிமேல் என் குழந்தைய யாரும் பார்த்துக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது நம்ம யார் நம்ம சேது இருந்துட்டு அந்த பாட்டியம்மாவோட, அதாவது பாட்டிமா
அந்த பாட்டிம்மாவை பார்த்துடுறாங்க. அந்த பாட்டிம்மா வந்து ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. அந்த கடையிலேருந்து போகிறத பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. நம்ம சேது ஓடுறத பார்த்த கருப்பு இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சும்னு சேது கூடயே குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த அம்மாவை பார்க்கவும் அந்த அம்மா வந்து ஒரு அதாவது வளைஞ்சிருப்பாங்க. எந்த வளைவில் வளைஞ்சிருப்பாங்க அப்படின்னு குழப்பத்திலே நின்றுட்டுருக்கவும், அதுக்கப்புறம் என்ன அந்த பாட்டிம்மா தான் பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் திரும்பவும் பின்னாடி வந்து யார் என்னன்னு எட்டி பார்த்துருப்பாங்க. எட்டி பார்த்த உடனே நம்ம சேது கண்டுபிடிச்சி குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த பாட்டிம்மாயும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இங்கே பாருங்கள் என்னோடய குழந்தைய நீங்கள் தான் தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தைய எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா தம்பி, நீ யார், எதுக்காக என்னை இப்படி பிடிச்சிருக்க, முதல்ல என் கையை விடுப்பான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் பாட்டிம்மா, உங்கள் மேலே நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உங்களை நான் ஜெயிலில் போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையாக என் குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கருப்பு வந்துடுறாரு. சேதோ என்னாச்சு சேதோ, இங்கே பாருங்க, இங்கே பாரு மாமா, இவங்க தான் என் குழந்தைய தூக்கிட்டு போனது. இவங்க தான் எங்கேயோ என் குழந்தைய மறைச்சி வச்சுருக்காங்க. கேட்டால் சொல்ல மாட்றாங்க. நீங்கள் யாருன்னு என்கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சேது வந்து கருப்புக்கிட்ட சொல்லவும், கருப்பு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலை, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒரே பல்லான்னு அந்த பாட்டிமா கன்னத்திலே விடுறாங்க. விட்ட உடனே நம்ம பாட்டிமா பயந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க குழந்தைய கையில் தூக்கி கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் குழந்தைய நான் கொடுத்துட்டேன், இனிமேல் என்னை விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இத்தோடு நான் உங்களை விட போகிறதில்ல, இதை செய்ய சொன்னதால யார் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் தம்பி, ஏதோ தெரியாமல் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தம்பி, முதல்ல என்னை விடுங்க தம்பி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தான் பேசியும் அந்த பாட்டிமாவை நம்ம சேது இருந்துட்டு விடவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுட்டு இவங்களை விடு சேதோ அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு அந்த குழந்தைய தூக்கிட்டு ரொம்பவே கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருட தங்கம், பயப்படாதடா, உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போது நான் வந்துட்டேன்ல மாமா, நான் இருக்கேன், நீ கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு ரொம்ப கோவமாக அந்த பாட்டிமாவை தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த பாட்டிமா தான் என்னோட குழந்தைய கடத்தினது, இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், எதுக்காக பண்ணாங்க, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, என்ன மோட்டிவோடு இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரி பொம்பளைங்களை தான் நாங்கள் நிறைய தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் நாட்டுக்குள்ளே நிறைய 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 குழந்தைங்கள கடத்தி அவங்கள நரபலி கொடுக்குறதும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குதுங்க சார். ஆனால் உங்கள் குழந்தைய நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப 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 லக்கியான குழந்தை உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த அம்மாவை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாக்கு எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விதத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் எனக்கு தெரியாதுன்னு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் போக போக சமாளிக்க முடியாமல், சார் சொல்லிடுறேன் சார், எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் நான் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள் சார், அந்த தம்பியோட வீட்டில் இருக்கிறவங்க தான் சார் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க. அந்த குழந்தை இருக்கிறதுனால என் வாழ்க்கை சரியில்லை, அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு போனாதான் என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய கடத்த சொன்னாங்க சார். கடத்தினதுனால எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், பணத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சேது இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. யார் பேர் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சேது கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தம்பி, பேரெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க, கண்டிப்பாக நான் அவங்க ஃபோட்டோ இருந்தால் நான்
இவங்க தான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லார் ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தாமரை, அதுக்கப்புறம் நம்ம அஹ், சாவுத்திரி, மோகனா, அதுக்கப்புறம் மலர் அப்படின்னு எல்லாருமே காட்டுறாங்க. இவங்க யாரும் இல்லை, இவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. சார் இவங்க தான் சார், இவங்க 3 பேரும் தான், இவங்க 3 பேர் தான் சார் என்னை இந்த குழந்தைய கடத்த சொன்னது. இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணோட வாழ்க்கை, இந்த குழந்தை இருந்தால் நல்லா இருக்காது, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான், இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை இந்த குழந்தைய கடத்த சொன்னது இவங்க தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆத்திரத்துலேயும் ரொம்பவே கோவத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாரு மாப்பிள்ள, அந்த ஐஸ்வர்யா எவ்வளோ பெரிய கேடு கட்டவனே நீ இப்போ புரிஞ்சுக்கிச்சா? இந்த பிஞ்சு குழந்தைய இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நினச்சிருக்கா, தன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. இப்படி ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிகிட்ருக்க. நான் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடியே உன்னை 1000 முறை யோசிக்க சொன்னேன். ஆனால் உன்னோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்கினே சேது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேது பயங்கர கோவத்தில், இங்கே பாருங்க மாமா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ண துணிஞ்சவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க இனிமேல் என் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே குழந்தைய தூக்கிட்டு வரதை பார்த்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி, அந்த குழந்தைய நம்ம கடத்த தானே சொன்னோம், எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்களே ஆண்டி, இப்போது என்ன பண்ணுறது ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வரதை விடு, அந்த குழந்தைய கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ணுறதும்மா? என்னம்மா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சேது அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே கொஞ்ச நேரம் நிறுத்தடி, எனக்கே நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டமாக இருக்குது. அவன் என்னதான் சொல்ல வரான்னு பார்க்கலாம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் ரொம்ப பதட்டத்துலேயும் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சேது பயங்கர கோவத்தில் வராங்க. நம்ம கருப்பும் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. குழந்தைய வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு, அண்ணன் எங்கண்ணா குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான்மா இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஈஸ்வரிக்கு புரிஞ்சுது. ஐயோ, நம்ம தான் பண்ணதுன்னு தெரிஞ்சிருச்சு போலியே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரொம்பவே பதட்டத்துலேயும் இருக்காங்க. மா, கருப்பு சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே போலம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, முகத்தில் பயத்தை காட்டாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சைகையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு கருப்பு, இந்த வேலையை பண்ணது யார், எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, ஐஸ்வர்யா, சின்னம்மா, சித்ரா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, மாமா சொல்லுங்க மாமா, என்ன மாமா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, எப்படி உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கையே முடிக்கணும்னு நினச்சிருக்கே, உனக்கு அசிங்கமாக இல்லை, அவமானமாக இல்லை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண நீ அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன எதுக்காக மாமா மோட்டிவ் பண்ணுறீங்க, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாக, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ தான் பண்ணதுன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கமும், என்னையா சொல்கிற சேதோ, இங்கே பாரு சேதோ, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல, இங்கே பாருங்கப்பா, என்னாலையும் தான் நம்ப முடியல, இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிட்டு எப்படி உங்களாலலாம் நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு தெரியலங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இந்த குழந்தை யாரோ பெற்ற குழந்தை, எதுக்காக இந்த வீட்டில் வளரணும், இந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு அந்த குழந்தைய அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுவும் ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க சின்னம்மா, இனிமே என் குழந்தைய பார்த்து யாரோ பெற்ற புள்ளன்னு சொன்னீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, இது நான் பெற்ற குழந்தை, இது என்னோட உசுறு, இனிமே இந்த குழந்தைய நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சவால்
சவால் விடுறாங்க. இதை கேட்டு நம்ம அது ஐஸ்வர்யா இருந்துட்டு என்னமாம்மா பேசுகிறீங்க நீங்கள்? அப்போது என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னைக்கு இந்த குழந்தைய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சியோ அன்னையோட உன்னோட வாழ்க்கையை முடிஞ்சது. உனக்கும் எனக்குமான இருக்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் கூட இருந்தானா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கவே மாட்டா. முதல்ல உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணன் என்னென்ன பேசுகிறாரு உங்கள் பையன்? கல்யாணம் ஆகி 2 நாள் முழுசாக முடியல, அதுக்குள்ளே என் பொண்ணு எங்கள் கூட சேர்ந்து அனுப்ப சொல்கிறாரு. எப்படிண்ணே இதை பெற்றவங்களால தாங்கிக்க முடியும்? எப்படிண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், அதுக்கு உங்கள் பொண்ணு ஒழுங்காக இருந்திருக்கணும். உங்கள் பொண்ணு ஒரு பிஞ்சு குழந்தைத்தனம் கூட பார்க்காம அதை அந்த குழந்தைய சாவடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காளே, அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பை உங்கள் பொண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் தான் இந்த குழந்தைய இங்கேயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. என் குழந்தை என்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா? என் பொண்ணும் அதே தான் நினச்சிருக்கு. என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கு. வேறு என்ன நடக்க சொல்கிறீங்க எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படி பிஞ்சு குழந்தைக்கு துரோகம் நினச்ச நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சாவித்திரியும் நம்ம சித்ராவும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணன் நீங்கள் ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு, இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எப்படின்னு இந்த குடும்பம் உருப்படும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஐஸ்வர்யாவால் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஐஸ்வர்யாவால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே. முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரியும் ரொம்ப கோவமாக, இங்கே பாருங்க மதனி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அத்தாச்சி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த வீட்டில் இருக்கிறதும் இருக்காதும் உன்னோட விருப்பம். ஆனால் உன் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. உன் கூட சேர்ந்து என்னால் வாழவும் முடியாது. நீ உன்னோட அப்பா அம்மா கூட போகிறது தான் நல்லது. அது உன்னோட முடிவு. இந்த வீட்டிலே இருக்கணும்னு நினச்சனா நீ ஜென்மத்துக்கும் என் கூட சேர்ந்து வாழவே முடியாது. உன்னோட வாழ்க்கையே நாசமாக தான் போகும். அதனால் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோ. இனிமேல் என் குழந்தை உண்டு, நான் உண்டுன்னு தான் இருக்க போகிறேன். என் முடிவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு மேலே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கமும், இங்கே பாருமா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுட்டேம்மா. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இதை பண்ணேன். ஆனால் உன்னால் என் பையனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக நிற்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, அழுகாத, கண்டிப்பாக நம்ம சேதுவோட மனசை மாற்றிடலாம், நீ கவலைப்படாத. இங்கே பாருங்க ஆண்டி, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னையும் அவரையும் பிரித்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அந்த குழந்தையால் தான் இது எல்லாமே நடக்குது. இங்கே பாருங்க ஆண்டி, அந்த குழந்தைய நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த குழந்தைய இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்கு இப்போவே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே, அடியே தமிழ்ச்செல்வி வாடி வெளியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் யாரோ என்னமோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்த உடனே நம்ம அதாவது யார் நம்ம ஐஸ்வர்யா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி எதுக்காகடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கேட்கவும், இங்கே பாருடி, உனக்கு வெக்கமாகவே இல்லையா? இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாமே அத்து விட்டதுக்கு அப்புறமும் எதுக்காகடி உன் குழந்தைய எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? வளர்க்குறதுக்கு துப்பு இல்லையாடி
உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நீங்கள் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தனா அவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை. முதல்ல என் குழந்தைய இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போடி. என் குழந்தைய எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு போனது நீங்கடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசவும், இது கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அடியே எதுக்காகடி இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? கல்யாண மண்டபத்திலேயே நான் உங்களுக்கு கல்யாண பரிசாக கொடுத்துட்டு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே எதுக்காகடி இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மச்சி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அந்த குழந்தை இருக்கிறதுனால சேது மாமா என் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழவே மாட்டேங்கிறாரு. இனிமேல் என்னை ஏற்றுக்கவும் மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இங்கே பாருடி, உன்னோட குழந்தையால தான் என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகி நிற்குது. நீ நீ முதல்ல வந்து உன் குழந்தைய தூக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் பயங்கர கோவமா, இங்கே பாருடி, என் குழந்தையும் நாங்களும் யாருக்கும் பாரமெல்லாம் இருக்க மாட்டோம்டி. கண்டிப்பாக என் குழந்தைய நான் தூக்கிட்டு போக தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி சேதுக்கிட்ட இருந்து குழந்தைய எப்படியாவது வாங்குவாங்களா, இல்லை சேது குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.